இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் இலக்கு 2026 லட்சிய மாநாடு வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெறுகிறது. மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்தும் ஏற்பாடுகள் குறித்தும் களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? வேலூர் கோட்டை மைதானத்தில் 2026 இலக்கு என்ற கோட்பாட்டை முன்னெடுத்து இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநாடு தற்போது தொடங்கியிருக்கிறது. அந்த பறை இசையுடன் தொடக்கத்துடன் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை கடந்த 2008ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது தொடங்கப்பட்டது. அதன் பிறகு இவருடைய பங்கானது 2011 தேர்தலில் முக்கிய பங்காற்றியது. 2011ஆம் தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெறுவதற்கு இவருடைய பங்கு மிகப்பெரிய அளவில் பங்காற்றியது. அப்பொழுது மட்டுமே 30 லட்சம் பேர், அதாவது 30 to 33 லட்சம் பேர் இந்த அதிமுகவில் இளம் பெண்கள் மற்றும் இளைஞர் பாசறையில் இருந்திருந்தாங்க. இந்நிலையில 17 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக இளம் பெண்கள் மற்றும் இளைஞர் பாசறை இந்த வேலூரில் இருக்கக்கூடிய கோட்டை மைதானத்தில் தற்போது தொடங்கி இருக்கிறது. சரியாக 6 மணி அளவில் இந்த மேடைக்கு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முக்கிய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். அதாவது ஏற்கனவே அதிமுகவில் சில சிக்கல்கள் இருக்கிற நிலையில கோவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் இடம்பெறாமல் இருந்தது. இந்த நிலையில அதற்கு அவர் தன்னுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருந்தால் செங்கோட்டையன் தன்னை மேலும் தன்னுடைய முகத்தை காட்ட வேண்டாம் என்ற அளவிற்கு பேசியிருந்தார். இந்நிலையில் தான் இவர் இன்றைய மாநாட்டில் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்க போறார் என்பது குறித்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாம மத்திய அரசு ஏற்கனவே தமிழகத்திற்கு கல்விக்கான நிதியை ஒதுக்காமல் இருந்து வருகிறது. மும்மொழி கொள்கையை பின்பற்றினால் மட்டும்தான் கல்வி நிதியை ஒதுக்குவதாக மத்திய மந்திரி தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில இது தொடர்பான பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார். 2026 இலக்கினை முன்னிறுத்தி தான் தற்போது இந்த அரசியல் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 5 மாவட்டங்களை சார்ந்த 25 சட்டமன்றங்களை சார்ந்தவர்களும் இந்த மாநாட்டில் கலந்துகிறாங்க. 10,000க்கும் மேற்பட்டோர் இதுல கலந்து கொள்வார்கள். அதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த பகுதிகளில் அதிகமான இளம்பெண்கள் இளைஞர் பாசறை சார்ந்தவர்கள் டி-ஷர்ட் அணிந்து இதில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த மாநாடு முக்கியமாக அதாவது அதிமுகவை வலுப்படுத்தும் விதமாகவும் அடுத்த கட்டமாக அடுத்து சொல்வதற்கான ஒரு முக்கிய மாநாடாகும். அவருடைய அரசியல் கருத்து என்ன பேசப் போகிறார் என்பது குறித்து தெரிவிக்கும் விதமாக இருக்கும் என கருதப்படுகிறது. இதற்காக எதிர்பார்த்து பல்வேறு தரப்பு அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் குவிந்து வளர்ந்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.